இன்னைக்கு நம்ம கந்த சஷ்டி என்றால் என்ன, கந்த சஷ்டிக்கும் மாத சஷ்டிக்கும் என்ன வித்தியாசம், கந்த சஷ்டி அன்று என்னவெல்லாம் செய்து முருகனை குளிர்விக்கலாம் அப்படிங்கறதையும் தான் பார்க்க போறோம். கந்த சஷ்டி என்பது முருகன் சூரபத்மனை வதம் செய்ய 6 நாட்கள் போரிட்டு இருக்காரு. அந்த 6வது நாள் தன் வேலால் அவனை ஆட்கொண்டு மயிலாகவும் பிறகு சேவலாகவும் மாற்றி தன்னோட வைத்துக் கொண்டாரு. அப்படி அவர் வெற்றி கொண்ட அந்த கோலாகலமான நாளை தான் மக்கள் 6 நாட்கள் விரதமிருந்து கந்த சஷ்டியா கொண்டாடி வருகிறாங்க. அந்த 6 நாட்கள் ஐப்பசி மாதம் வரும். அன்று முருகனை வழிபடுறதுனால வெற்றி கிட்டும்னு ஒரு ஐதீகம். இது போக மாத சஷ்டி என்றால் என்ன அப்படின்னா, அந்த வெற்றி நாளை நினைவு கூர்ந்து மாதம் அமாவாசையில இருந்து 6ஆம் நாள் வருவதுதான் மாத சஷ்டி. அன்றும் அந்த வெற்றியை நினைவு கூர்ந்து முருகனை வழிபடுவாங்க. கந்த சஷ்டி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சு விட்டு விளக்கு ஏற்றி மலர், நெய்வேத்தியம், பால் போன்றவற்றை வைத்து முருகனை வழிபடுவது சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் முருக பக்தர்களுக்கான தகவல்களை நம்ம வீடியோல அப்லோட் செய்வோம். நன்றி.